நெக்ஸ்ட் அம்மா சென்ட் மீ அண்ட் errand டு மாமனார்ஸ் ஹவுஸ் ஒன் டே. ஒரு நாள் வந்து அம்மா என்னைய மாமனாரோட வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சார். when I entered his house there was sitting in splendor on his chair and popping betel leaves onto his mouth. Splendor means magnificence. ரொம்ப கம்பீரமாக அந்த சேரில் உட்காந்துருந்தார். ஆன் ஹிஸ் சேர் ப்ராப்பிங் பெட்டல் லீவ்ஸ் ஆன் ஹிஸ் மவுத். அப்படி அழகாக பெட்டல் லீவ்ஸ் அப்படின்னா என்னது, வெத்தலை அழகாக தன்னோட வாய்க்குள்ள போட்டு அதக்கி வச்சுருந்தார். இட் வாஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் பாஸ் டைம் இன் இட் செல்ஃப் டு see him prepare and chew the betel leaves. அதோட அவர் அந்த வெத்தலையை மெல்ற அந்த இது இருக்கு இல்லையா, அந்த முறை இருக்கு இல்லையா, அதை பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கேர்ஃபுல்லி வித் அட்மோஸ்ட் ஜென்டில்னஸ் so as not to injure it he would open his beloved betel box. ரொம்ப அதுவும் அவர் அந்த பெட்டல் பாக்ஸ்னால் அந்த வெத்தலை பெட்டி திறக்கிறது அப்படியே பதுசாக அப்படியே ரொம்ப அப்படியே பெட்டிக்கே வலிக்காத மாதிரி என்ன பண்ணார், ரொம்ப ஜென்டிலாக திறப்பார். எ ஸ்பேன் வைட் அண்ட் எல்போ லாங் அண்ட் 4 fingers high he would clean and burnish it every day till it ஷோன் லைக் கோல்ட். அந்த வெத்தலை பாக்ஸை வந்து அழகாக என்ன பண்ணுவார் அப்படின்னா, ரொம்ப அந்த அதை எடுக்கிறது அந்த சுண்ணாம்பு எடுக்கிற அந்த அழகு, அதை எடுத்துட்டு அது நீட்டாக அந்த வெத்தலை பாக்ஸை க்ளீனாக அப்படி கோல்டு மாதிரி தொடச்சி அழகாக வச்சுருப்பார். ஒவ்வொரு அப்படியே பளபளன்னு வச்சுருப்பார். burnish it every day till it sound like gold. தங்கத்தை போல். he would reverently take out his paraphernalia. paraphernalia means things, stuffs. அதாவது அதில் இருக்கக்கூடிய மீதி திங்ஸ் தான் பாராப்பள்ளியில் சொன்னோம். அதில் இருக்கக்கூடிய திங்ஸ் அந்த வெத்தலை அப்படின்னா பாக்கு, சுண்ணாம்பு அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுக்கிறதே அந்தளவுக்கு ரெவரண்ட்லி ரொம்ப ஜென்ட்லியாக இருக்கும். ஆசிப் டேக்கிங் அவுட் திங்ஸ் ஃப்ரம் பூஜா. அதாவது எப்படின்னா, ஒரு பூஜை செய்கிறதுக்கு அந்த பூஜை பாக்ஸ்லேருந்து நம்ம அந்த பூஜை ஜாமான் எடுப்போம் இல்லையா, கற்பூரம் ஊதுபத்தி, அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். Though he wiped the betel leaves clean, he never pinched off the stalk. ஸ்டாக்குன்னா என்னது, அந்த காம்பு. அதாவது அந்த வெத்தலையை ரொம்ப அழகாக சுத்தம் பண்ணி தேய்ச்சி நல்லா நீட்டாக, அதுக்கப்புறம் அந்த இதை என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், அந்த காம்பை கிள்ளுவோம். ஆனால் அவர் அந்த காம்பை கிள்ளவே மாட்டார். ஸோ திருப்தி வாஸ்கி இஃப் ஹி ஃபவுண்ட் எ கோர்ஸ் லீப் ஹி வுட் ஸ்ட்ரிப் த வெயின்ஸ் ஆஃப். ஏன்னா அந்தளவுக்கு அவர் ரொம்ப சிக்கனவாதியாக இருந்தார் அப்படின்னு சொல்கிறார். இஃப் ஹி ஃபவுண்ட் எ கோர்ஸ் ஸ்லீப் ஹீ வுட் ஸ்ட்ரைப் த வெயின்ஸ் ஆஃப். அதாவது இப்போ சரி வெத்தலை ரொம்ப மொரன்னு ரொம்ப ஹார்டாக இருந்தால் என்ன பண்ணுவார்னா, அப்போ கூட அந்த காம்பு கிள்ள மாட்டார். அந்த வெத்தலை இருக்கக்கூடிய அந்த நரம்பு இருக்கு இல்லையா, அதை மட்டும் அப்படி வெளியே எடுத்துட்டா அது நல்லா ஸ்மூத் ஆகிடும். விச் ஆல்வேஸ் மேட் அஸ் திங்க் ஆஃப் த ஓல்டு ரிட்டில் சாண்ட் அபவுட் பீட்டில் லீவ்ஸ். இதை பார்க்கும்போது எனக்கு பழைய ஒரு பழமொழி வந்து ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, கேட்ச் ஹோல்ட் ஆஃப் முத்தப்பன் ஸ்ட்ரிப் ஆஃப் கிஸ் ஸ்பைன். அதாவது வெத்தலையை பிடிச்ச முத்தப்பன் ஸ்ட்ரிப் ஆஃப் கிஸ் ஸ்பைன்னா அது முதுகு தண்டை உடச்சி ஸ்மீர் ஹிம் வித் ஃப்ரெஷ் பட்டர். அதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதில் வெண்ணெயை தடுவோம் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்குது. அதை வந்து இங்கே எனக்கு ஞாபகம் வருது. ஹீ வுட் ஸ்னிப் த ப்ரோக்கன் ஏர்கனட். அதுக்கப்புறம் ஹீ வுட் ஸ்னிப் த ப்ரோக்கன் ஏர்கனட். ஏர்கனட்னா என்னது, அந்த பாக்கை வந்து என்ன பண்ணுவார், மூந்து பார்ப்பார். ஸ்னிப்பிங் வாஸ் சப்போஸ் டு வார்ட் ஆஃப் இன்டாக்சிகேஷன். ஏன்னா அது மூந்து பார்த்துட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய அந்த இன்டாக்சிகேஷன் அது போயிடும். அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வெத்தலை சாப்பிட்டா அந்த ஒரு கிட்டினஸ் அதெல்லாம் எதுவுமே வராது, ரொம்ப பியூர் ஆயிரும் மூந்து பார்க்கும்போது. தென் ஹீ வுட் ப்ளோ ஆன் த நட்டு. அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அதை மூந்து பார்த்துட்டு டு கெட் ரிட் ஆஃப் இன்விசிபிள் ஆர்கனட் வார்ம்ஸ். இது எதுக்காக அப்படின்னா, அது ஊதுவார். எதையே அந்த பாக்கு அந்த வெத்தலையை வந்து என்ன பண்ணுவார்னா, ப்ளவுனா அப்படி வேகமாக ஊதுவார். எதுக்குன்னா, அதில் இருக்கக்கூடிய பூச்சிப்புள்ளி எதாவது இருந்தால் கூட அந்த ஊதுறதுல வந்துடும். தட்ஸ் வை திஸ் ஸ்னிப்பிங் அண்ட் ப்ளோவிங் ஸ்லோ டு பிகின் வித் வுட் இன்க்ரீஸ் அண்ட் ஸ்பீட். அப்போ என்ன பண்ணுவார்னா, இது ஸ்னிப் பண்ணுவார், மோந்து பார்ப்பார் ஊதுவார், இது அப்படியே போயிட்டே இருக்கும். hand moving from nose to mouth until with great noise moosh it was popped into the mouth.
அப்படியே ஊதி 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 அப்படியே மோப்ப முடிப்பார், ஊதி அதுக்கு ஸ்மெல் பண்ணுவார், ஊதி ஸ்மெல் பண்ணுவார், எல்லாத்தையும் அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு டபக்குன்னு வாயில் எடுத்து போட்டுப்பார். டு ஃபைண்ட் அவுட் ஹவு டைடி அ பர்சன் இஸ், இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ சுத்தமானவராக இவர் இருக்காருன்றதை நான் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆல் ஒன் ஹேஸ் டு டூ ஹிஸ் டு லுக் அட் ஹிஸ் டைம் பேஸ்ட் டப்பா, அந்த பேஸ்ட் டப்பா, அந்த சுண்ணாம்பு பொட்டி தான் அந்த பேஸ்ட் டப்பான்னு சொல்கிறோம். அதை பார்க்கும்போதே தெரியும், அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது இவர் பண்ணுறது எல்லாமே. வேர் திஸ் வாஸ் கன்சர்ன்ட் மாமனார் வாஸ் அன்மேட்ச்டு, யாரும் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, இதுக்கு நிகர் மாமனார் மட்டுமே. ஈவன் த எக்ஸஸ் லைம் பேஸ்ட் ஆன் ஹிஸ் ஃபிங்கர் வாசன்ட் வைப்ட் அப் அன்னெசரிலி ஆன் த அதர் ஆப்ஜெக்ட். இப்போ நம்மலாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த சுண்ணாம்பை வந்து எடுப்போம், கொஞ்சம் மீதி ஆயிரும், உடனே எங்கேயாவது தொடச்சிரும். ஆனால் எங்கள் மாமனார் அப்படி கிடையாது, ரொம்ப நீட்டாக எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் எடுப்பார். யூ குட் ப்ரெஸ் ஹிஸ் லிம்பேஸ் டப்பா டு யுவர் ஐஸ் வித் ரெவன்ஸ், அந்த டப்பா இருக்கு இல்லையா, அந்த சுண்ணாம்பு டப்பா, அதை அப்படியே கண்ணில் எடுத்து ஒத்திக்கலாம், அந்தளவுக்கு ரொம்ப ரெவரன்ஸாக ரொம்ப மரியாதையாக இருக்கும். இஸ் எவ்ரிடே டார்ச் பாட் 15 years ago, இவர் ஒரு டார்ச் வச்சுருந்தார். அந்த டார்ச் கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆகுது அந்த டார்ச் வாங்கி. ஆசிப் பாட் ஜஸ்ட் நவ், ஆனால் வாஸ் ஸ்டில் யூஸ் பிரைட் அண்ட் ஸ்பேங்கிங் நியூ ஆசிப் பாட் ஜஸ்ட் நவ், அதான் அதை அப்படியே இருக்கிறத பார்த்தா அது இப்போ தான் வாங்கியிருக்காரு போகிற, அந்தளவுக்கு பளபளன்னு வச்சுருக்காரு. The one bought by our family at the same time had sprung a leak, dented, yellowing and pitiable. It looked like a chronic patient about to die. நாங்களும் ஒன்று வாங்கினோம், அது வந்து அப்படியே ஒரு எல்லோ அண்டு பிட்டியபிள், அது எப்படி இருக்குன்னா, அது நோயாளி மாதிரி அந்தளவுக்கு அழுக்கு பிடிச்சி போய் அது உடஞ்சி கீரல் விழுந்து அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது. எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய டார்ச்சை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டாரு ஆத்தன். No one but him could use the chair in his house. அந்த வீட்டில் அந்த சேரை அவரை தவிர யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. த ஃபஸ்ட் திங் he did as soon as he got up every morning was to wipe had it. காலையில் எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுவார்னா, அந்த சேரை நீட்டாக தொடச்சி வச்சுருவார். had it to be shifted he himself carried and put it in down carefully. எங்கே வந்து அவர் உட்காரணுமோ அந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக போட்டுக்குவார். as if placing down gently a mud pot brimming with water. அதுக்கப்புறம் அவர் குடிக்கிறதுக்கு வந்து தண்ணி பாட்டில், அதாவது மண்பானையில் ரொம்ப அழகாக ஜென்டிலாக கொண்டு வந்து வச்சுக்குவார் பக்கத்துலேயே. As soon as he saw me, மாமனார் greeted me, welcome dear nephew, won't you have some betel? ரைட், நான் அவங்க வீட்டுக்கு போனால் அவர் என்னை பார்ப்பார். பார்த்ததும் மாப்பிள்ளை வாப்பா 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 நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு, வெத்தலை போடுறியா அப்படின்னு சொல்லி கேட்பார். தென் he himself answered, if school boys start chewing betel, chickens will start butting. ரைட், அதுக்கப்புறம் அவரே சொல்லிக்குவார், ஸ்கூல் படிக்கிற குழந்தை பசங்கள்லாம் சாப்பிட்டாங்கன்னா சிக்கன்ஸ் வில் ஸ்டார்ட் பட்டிங், கோழி கொத்திரும் அப்படின்ற மாதிரி அவரே ரொம்ப கிண்டலாக சொல்லுவார். ஐ கன்வேட் டு ஹிம் வாட் அம்மா ஆஸ்க்டு மீ டு அண்ட் ரிட்டர்ன் ஹோம். ரைட், நான் எதுக்காக அம்மா அனுப்பிச்சாங்களோ அதை வந்து நான் போயிட்டு அந்த மேட்டரை சொல்லிடுவேன். அட் அன் அன்காட்லி hour in the night there was a knock on the door. Everyone at home was past asleep. I woke up bedana. எல்லாருமே தூங்கிட்டு இருந்தாங்க அந்த நைட்டு. சில பேர் வந்து வந்தாங்க, தட்டினாங்க. அதுக்கப்புறம் எங்கள் பெத்தண்ணா நான் எவ்ரி ஒன் அட் ஹோம் வாஸ் பாஸ்டர்ஸ், எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. ஐ ஓக்க பெத்தண்ணா, என்னோட பெத்தண்ணாவை எழுப்பி விட்டேன். எ ஃபியூ பீப்புள் ஃப்ரம் எ ஹவுஸ் ஆஃப் பீரேவ்மெண்ட், பீரேவ் மீன்ஸ் மௌனிங் கிரீவ். அப்படியே எங்கள் வீட்டு பக்கத்தில் எல்லாம் அழுதுகிட்டு இருந்தாங்க. சில பேர் நின்றுட்டு சேருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பெத்தண்ணா டுக் தம் இன் டு த ஸ்ட்ரீட். உடனே பெத்தண்ணா என்ன பண்ணார்னா, அவங்கள எல்லாமே எங்கள் ஸ்ட்ரீட்டுக்கு கூட்டிகிட்டு போனார். ஐ டூ ஃபாலோ, நானும் ஃபாலோ பண்ணேன். when they finished his telling us what they came for, பெத்தண்ணா replied pleasantly. எதுக்காக வந்தாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன், சேருக்காக தான் வந்திருக்கு, இந்த மாதிரி ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. சேர், அதுக்கு பெத்தண்ணா ரிப்ளை பண்ணுறாரு, சேர் ஒன்லி, நோ இட் இஸ் இன் அவர் மாமனார்ஸ் ஹவுஸ். ஓ, சேர் தானே வேணும், ஓகே சரி, அது வந்து இங்கே இல்லை, எங்கள் மாமனார் வீட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. கோ அண்ட் ஆஸ்க் ஹிம், ஹி வில் கிவ் இட். ரைட், அவர்கிட்ட போய் கேளுங்க, அவர் நிச்சயமாக கொடுப்பாரு. ஆஃப்டர் சென்டிங் தெம் அப் வி ரிட்டர்ன் ஹோம் சக்கிங்லி நாய்ஸ்லெஸ்லி. ரைட், அதுக்கப்புறம் நாங்கள் அவங்கள அனுப்பிச்சிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அப்படியே சத்தமே இல்லாமல் நாங்கள் வந்துட்டோம். டாசிங் அப்பா ஆஸ்க்டு ஸ்லீப்பிலி ஹூ வாஸ் இட். அப்பா உடனே எந்திரிச்சிட்டு யார் இது அப்படின்னு சொல்லி கேட்டால், வாட் எல் சம் ஃபெலோஸ் வாண்ட் அவர் புல்லக்ஸ் ஃபார் த்ரெஷிங். யாரும் இல்லைப்பா, அந்த கதிரடிக்கிறதுக்கு நம்ம மாட்டை கேட்டாங்க, அதுக்கு தான்
சொல்லிட்டு வந்தேன்னு சொல்லி அவங்க அப்பாவை சமாளிச்சிட்டாங்க. அப்போ பாருங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த சேருக்காக அவங்க மாமனாரோட சேரை போய் காட்டி விட்டாங்க. புல்லிங் த பெட்ஷீட் டைட்லி ஓவர் ஹிம், அப்பா டர்ன்ட் அண்ட் வென்ட் பேக் டு ஸ்லீப். அப்பா உடனே பெட்ஷீட்டை டைட்டாக போத்திக்கிட்டு தூங்கிட்டார். நவ் இட் வாஸ் ரெய்னிங் இன் மாமனார்ஸ் ஃபாரஸ்ட். இப்போ மாமனாரோட காட்டில் ஒரே மழை தான் அப்படின்னு சொல்லி கேலியாக திங்க் பண்ணிட்டாங்க. ஆஃப்டர் மெனி டேஸ் when I visited மாமனார், he was sitting on the floor preparing betel leaves. He greeted me with his usual smile and banter. அதுக்கப்புறம் நிறைய நாள் எங்கள் மாமனார் வீட்டுக்கு போயிருக்கேன். அவர் ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி தான் உட்காந்துக்கிட்டு வெத்தலை போட்டு இருந்தார். ஆனால் எங்கே உட்காண்ட்ருந்தார்னா, he was sitting on the floor. இது கைண்ட்லி நோட் டவுன், வெரி இம்பார்ட்டன்ட். ஃப்ளோரில் உட்காண்ட்ருந்தார். ஆனாலுமே அதே உற்சாகத்தோடு தான் இருந்தார். வாட் இஸ் திஸ், யூ ஆர் சிட்டிங் ஆன் த ஃப்ளோர், வேர் இஸ் த சேர், ஐ சர்ச்ட் அரவுண்ட். என்ன நீங்கள் கீழே உட்காண்ட்றதுக்கு இருக்கீங்க, எங்கே சேரு அப்படின்னு சொல்லி நான் சேரை சர்ச் பண்ணுறேன். ஸ்மேரிங் த லைம் பேஸ்ட் ஆன் த பேக் ஆஃப் த பெட்டல் லீப், he looked intently at me and smiled. அவர் அப்படியே அந்த லைம் பேஸ்ட் டப்பாவை எடுத்துகிட்டு அந்த வெத்தலை எடுத்துக்கிட்டு என்கிட்ட சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, he then said calmly, ரொம்ப அமைதியாக சொல்கிறாரு, ஐ ஆஸ்க்டு them to keep the chair for that purpose alone. அவர் தெரிஞ்சுக்கிட்டார், இவங்க தான் வந்து நமக்கு நம்ம சேருக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க அப்படின்றது அந்த மாமனார் தெரிஞ்சுக்கிட்டாரு. உடனே அவர் ஜென்டிலாக சொல்கிறாரு, எந்த பர்பஸ்க்காக அவங்க கேட்டாங்களோ அதே பர்பஸ்க்காக அவங்கக்கிட்டே இருக்குன்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். ரொம்ப பெருந்தன்மையை எடுத்து கொடுத்துட்டாரு. எனிவே யூ நீட் ஒன் ஃபார் த டூ நோ. ஏன்னா உங்களுக்கும் அது வேணும் இல்லையா, அதனால் அவர் அப்படி சொல்லிட்டாரு. ஸோ இங்கே இருக்கிற சேர் சும்மா தான் இருக்குன்னு காட்டி கொடுத்தது இவங்க தான் அப்படின்றது மாமனாருக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனாலுமே ரொம்ப ஜென்டிலாக அதை தனக்கே உண்டான பண்பில் சொல்லிட்டாரு. ஐ டென்ட் நோ வாட் டு சே. அந்த இடத்துல எனக்கு என்ன சொல்லணுன்னே தெரியல. ஐ ஹரீட் ஹோம் டு கன்வே திஸ் நியூஸ் டு பெத்தனா. நான் இந்த நியூஸை உடனே வீட்டுக்கு போய் பெத்தனாட்ட சொல்லணும்னு சொல்லி வேகமாக ஓடுறேன். பட் கிராஜுவலி மை ஸ்டெப்ஸ் ஸ்லோ டு an ஆர்டினரி கேட். ஆனால் என்னால் வேகமாக நடக்க முடியல. என்னோடய ஸ்டெப்ஸ் அப்படியே ஸ்லோவாச்சு. கேட் மீன்ஸ் ஸ்பேஸ், வேகம் குறைஞ்சிச்சு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, மாமனாரோடைய அந்த கேரக்டர், அவருடைய அந்த சுத்தம், அவருடைய அந்த சின்சியாரிட்டி, மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, இது எல்லாமே எங்கள் குடும்பத்தோடைய ஒட்டுமொத்த அன்பையும் அவர் மேலே வந்து நாங்கள் வச்சுக்கிட்டோம் அப்படின்றது இது மூலிமா தெரிஞ்சுது. ஸோ ரொம்ப ஒரு நல்ல ஒரு மனிதர். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எங்களுக்கு மாமனாராக கிடைக்க நாங்கள் நிச்சயமாக கொடுத்து வச்சுருக்கணும். இதுக்கு முன்னாடி நாங்கள் ரொம்ப டீஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அவருடைய பெருந்தன்மையை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த ப்ரோஸை எக்ஸலண்ட்டாக தனக்கே உரிய அந்த ஸ்டைலிஷில் கி ராஜநாராயணன் முடிச்சிருக்காரு. தேர் ends the prose. தேங்க்யூ. இதில் கொடுத்துருக்கிற இந்த சினனம்ஸ் ஆண்டனம்ஸ் எல்லாமே கையில் இருக்கக்கூடிய ஆன்சரை வச்சு நீட்டாக படிச்சுக்கோங்க. சரியா? தேங்க்யூ. வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ.